നമസ്കാരം. നന്ദി പ്രകാശനത്തിന്റെ ഭാഗമായി ദേവികുളം എം.എൽ.എ. എഫ്. രാജ ഇന്നലെ കാന്തല്ലൂർ പഞ്ചായത്തിലെ 20-ലേറെ കേന്ദ്രങ്ങൾ സന്ദർശിച്ചു. രാവിലെ പുത്തൂരിൽ നിന്നും ആരംഭിച്ച പര്യടനം വൈകിട്ട് ചാനൽമേടിൽ സമാപിച്ചു. പട്ടയ പ്രശ്നം പരിഹരിക്കുക, വന്യമൃഗശല്യം അവസാനിപ്പിക്കുന്നതിന് നടപടികൾ സ്വീകരിക്കുക തുടങ്ങി വിവിധ ആവശ്യങ്ങൾ ഉന്നയിച്ച് നിരവധി പേർ എം.എൽ.എക്ക് നിവേദനങ്ങൾ സമർപ്പിച്ചു. കളിസ്ഥലം നിർമ്മിക്കണമെന്നും പട്ടിശ്ശേരി ഡാമിൽ വെള്ളം നിറച്ച് കൃഷിക്കാവശ്യമായ സഹായം ലഭ്യമാക്കണമെന്നുമായിരുന്നു കീഴാന്തൂർ സ്വദേശികളുടെ ആവശ്യം. ഈ ആവശ്യങ്ങൾ അനുഭാവപൂർവ്വം പരിഗണിക്കുമെന്ന് എം.എൽ.എ. പ്രദേശവാസികൾക്ക് ഉറപ്പു നൽകി. കോവിൽക്കടവിലെ കുടിവെള്ള പ്രശ്നം പരിഹരിക്കുന്നതിന് ഉടൻ നടപടികൾ ഉണ്ടാകുമെന്നും ചുരക്കുളത്ത് ആന ആക്രമണത്തിൽ കൊല്ലപ്പെട്ട മുരുകന്റെ കുടുംബത്തിന് ധനസഹായം ലഭ്യമാക്കാൻ തന്റെ ഭാഗത്തു നിന്നും അടിയന്തര ഇടപെടൽ ഉണ്ടായെന്നും എം.എൽ.എ. പറഞ്ഞു. പോസ്റ്റ്മോർട്ടം റിപ്പോർട്ട് ലഭിച്ചതിന് പിന്നാലെ വനംവകുപ്പ് മന്ത്രി ഷിബു ബേബി ജോണിനെ കണ്ട് കാര്യങ്ങൾ ബോധ്യപ്പെടുത്തി. 5 മിനിറ്റിനുള്ളിൽ അടിയന്തര ധനസഹായമായി അദ്ദേഹം 5 ലക്ഷം രൂപ അനുവദിച്ചു. ചിലർ മരണവീട്ടിൽ പോലും രാഷ്ട്രീയം കളിക്കുകയാണ്. കഴിഞ്ഞ 10 വർഷം ഇവർ എവിടെയായിരുന്നു? ആരെയും കണ്ടില്ലല്ലോ, അദ്ദേഹം പറഞ്ഞു. குடிவெள்ள பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. இப்பவும் குடிவெள்ள பிரச்சனை உடனே தீர்வுக்கு வரும். 1000 எம்பி ஃபண்ட்ல இருந்து உங்களுக்கு இந்த குடிவெள்ள பദ്ധதி கொண்டு வந்திருக்காரு. 35 லட்சம் ரூபாய்க்குள்ளது. 10வது குறைக்கு எம்எல்ஏ ஃபண்ட்ல இருந்து இந்த பணி பூர்த்தி அடைய செய்யும். அது மாதிரி பாத்தீங்கன்னா ரோடு பிரச்சனை இருக்கு. யாரையும் குற்றம் சொல்ல அங்க வரல, செயல்ல தான் காமிக்கணும். எல்லாம் அரசியல் பேசிட்டு போனோம்னா போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எவ்வளவு நாளும் பேசலாம். ஒரு ஆளை இங்க மக்கள் தெரிஞ்செடுக்கும் போது நாட்டுக்கு வேண்டி நன்மை செய்யணும். இதுக்கு முன்னாடி உள்ள அரசு இங்க என்ன பண்ணாங்கன்னா 10 வருஷம் நமக்கு ஆட்சி கிடையாது. அவங்க பண்ணதை நீங்க பார்க்கணும். இங்க அடிக்கல் நாட்டுக்குள்ள நடக்கும் 50 லட்சம் 1 கோடின்னு பிளக்ஸ் வைப்பாங்க. எலெக்ஷன் டைம்ல தான் வைப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பார்த்தா 1 ரூபா பண்டு கூடி வச்சிருக்க மாட்டாங்க. உண்மையான மேட்டரை சொல்றேன் நான், போய் சொல்லுங்க. இங்க திரு வி.டி. சதீசன் அவர்கள் முக்கியமந்திரியா இப்ப வந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்திருந்தாரு மக்கள்கிட்ட. 5 திட்டம் இந்திரா காந்தி கேரண்டி. அதுல 1 கடந்த 15ஆம் தேதி அமலுக்கு வந்துருச்சு. பெண்கள் இலவசமா கேஎஸ்ஆர்டிசி பஸ்ல பயணம் செய்யலாம் கேரள மொத்தத்துல. அது மாத்திரம் கிடையாது, ஒரு குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் ஆரோக்கிய இன்சூரன்ஸ். இது மாதிரி பദ്ധதியெல்லாம் பாவப்பட்டவங்களுக்கு வரணும்னா கேரளாவில் யூடிஎஃப் காங்கிரஸ் ஆட்சி வரணும். அப்பதான் பாவப்பட்ட ஜனங்களுக்கு இங்க சலுகைகள் வரும். ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த உலகத்துல போகும்போது யாரும் ஒண்ணு கொண்டு போவது கிடையாது. சம்பாரிச்சு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. 6 அடி மண்ணு தான். அப்ப கூட அருணாக்கரை கூட அறுத்துட்டு தான் அடக்கம் பண்றாங்க. அதை யாரும் புரிய மாட்டாங்க. எங்க பார்த்தாலும் கொள்ளையடிக்கணும், வர்ற காசை ஏமாற்றணும், ரோடு போட்டா அதுல ஒரு கமிஷன் அடிக்கணும். இதே சோழிதான் உங்களுக்கு. மக்களை பத்தி மக்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாளா அது மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்க தோணி வாசம் தான். இதெல்லாம் நீங்க மக்கள் புரிஞ்சுக்கணும். 20 வருஷம் யூடிஎஃப்க்கு காங்கிரஸுக்கு இங்க எம்எல்ஏ கிடையாது. 10 வருஷம் காங்கிரஸுக்கு ஆட்சி கிடையாதுங்க, வர்ணம் கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 20 வருஷம் ஒரு எம்எல்ஏ என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. இந்த நாட்டுக்கு வேண்டி, இந்த தொகுதிக்கு வேண்டி என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. ரோடெல்லாம் பொழிஞ்சு நாசமா கிடக்கு. நீங்க எஸ்டேட் மேഖലயில பாத்தீங்கன்னா மெயின் ரோடு தான் இருக்கு. நீங்க உள்ள போனீங்கன்னா பாத்துருப்பீங்க. டிராக்டரி போறதுக்குள்ள ரோடு இல்லை. இப்போ டிராக்டரி போறதுக்கு ரோடு கிடையாது. அவ்வளவு மோசமா கிடக்கு. இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, டிவியில பாத்துருப்பீங்க. எல்லாம் பொய் தான். உண்மையை சொல்லி இவங்களுக்கு பழக்கமே கிடையாது. இப்ப இங்க ஒருத்தர் நம்ம ஆனை எடுத்து எரிஞ்சி ஒரு ஆளு தவறிட்டாரு சொரக்குளத்துல. அதுல எவ்வளவு பொய் பிரச்சாரம் பண்ணாங்க தெரியுமா?
நான் திருவனந்தபுரத்துல சட்டசபையில இருக்கேன். இவங்க இங்க இத்தனை நாள் வரல, இப்ப வந்துட்டு அவங்களுக்கு நிதி வாங்கி கொடுக்காங்களாம், வேலை வாங்கி கொடுக்காங்களாம். இதுக்கு முன்னாடி எங்க போனீங்க நான் கேட்கிறேன் தெரியாம. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும். ஏன்னா இங்க 2 விதமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்னு ஆணை எடுத்து எரிஞ்சிருச்சு, 2வது பாறையில இருந்து விறகு எடுத்து வரும்போது கீழே விழுந்துட்டாருன்னு சொன்னாங்க. அதுல ஒரு அரசியல் பண்றாங்க இவங்க. ஒரு மரண வீட்டுல போய் அரசியல் பண்றாங்க. விளையாட்டு சொல்ல உண்மையை சொல்றேன். அங்க எனக்கு இங்க ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், இவர் ஆணை தான் எடுத்து எரிஞ்சுதான் அவர் இறந்திருக்காருன்னு சொல்லி ரிப்போர்ட் வரும்போது உடனே நான் என்ன சொன்னேன், சக்கரை அங்க இருந்த நியம சபையில இருந்தேன். ஃபாரஸ்ட் ஆபீசரும் மேல இருக்காரு, அவர் ரூம்ல இருக்காரு. நேரா போய் டிஎஃப்ஓக்கு போன் பண்ணி அவர்கிட்ட நேரா போனை கொடுத்தேன். யார்கிட்ட? மினிஸ்டர்கிட்ட, ஃபாரஸ்ட் மினிஸ்டர்கிட்ட, சிபு பேபி ஜோன்கிட்ட போய் கொடுக்குறேன். அதுல பேஸ்புக்ல கூட பார்த்துருப்பீங்க. கொடுத்து 5 நிமிஷத்துல உடனே அவங்கள நஷ்டப்பிரகாரம் 5 லட்சம் முதல் கட்டாது 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இவங்க இங்க வேஷம் போட்டு இருக்காங்க. நான் அது எதுக்கு சொல்றேன்னா, 5 வருஷ காலமா, 10 வருஷ காலமா, 20 வருஷ காலமா ஒன்றும் செய்யல. இப்பதான் அக்கறை வந்திருக்கு. அதுபோல திட்டங்கள் தான் இவங்க செய்வாங்க தவிர வேற மக்களுக்காக வேண்டிய ஒரு பிரயோஜனமும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நமக்கு வரும் நாட்கள்ல நல்ல நல்ல திட்டங்கள் பாவப்பட்டவங்களுக்கு வரும். உங்களுக்கு நேர்மையான முறையில, சத்தியமான முறையில எல்லா திட்டங்களையும் உங்களுக்கு செய்து தருவேன் என்று கூறி எனக்கு இந்த சிறப்பான வரவேற்பு அளித்ததற்கு நன்றி. என்னை வெற்றி பெற செய்த உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். ജില്ലാ കോൺഗ്രസ് സെക്രട്ടറി ഡി കുമാർ, ബ്ലോക്ക് കോൺഗ്രസ് കമ്മിറ്റി പ്രസിഡന്റ് വിജയകുമാർ, INTUC യൂത്ത് വിംഗ് ജില്ലാ പ്രസിഡന്റ് രാഹുൽ രാജേന്ദ്രൻ, കോൺഗ്രസ് മണ്ഡലം പ്രസിഡന്റ് മുരുകയ്യ, യൂത്ത് കോൺഗ്രസ് മണ്ഡലം പ്രസിഡന്റ് എബിൻ കുര്യൻ, മഹിളാ കോൺഗ്രസ് പ്രസിഡന്റ് കല ഗൗതം, ബ്ലോക്ക് പഞ്ചായത്ത് മെമ്പർമാരായ ഉഷ ഹെൻറി ജോസഫ്, ഭാഗ്യരാജ്, മറയൂർ പഞ്ചായത്ത് പ്രസിഡന്റ് ജോമോ തോമസ്, കാന്തല്ലൂർ പഞ്ചായത്ത് മെമ്പർമാരായ രേണുക രാജേന്ദ്രൻ, റഹീം, കന്നിയമ്മ, ലക്ഷ്മണൻ, ദൈവജ്യോതി, DCC മെമ്പർ മുത്തുകൃഷ്ണൻ, ബ്ലോക്ക് സെക്രട്ടറിമാരായ ഗോവിന്ദരാജ്, ബിജു പൗലോസ്, പാപ്പച്ചൻ, ശരവണദാസ്, ചന്ദ്രമോഹൻ, SR മണികണ്ഠൻ, G ഗോവിന്ദരാജ്, പുനിത, ശബരി എന്നിവർ വിവിധ സ്ഥലങ്ങളിലെ യോഗങ്ങളിൽ പങ്കാളികളായി. ന്യൂസ് ഡെസ്ക്, മറയൂർ വിഷൻ.